வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. முதல் டாபிக்கு, பியூஷ் கோயல் அவர்கள் இன்னைக்கு தமிழகம் வருகை தந்திருக்காரு. அவர் தான் பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர். லீலா பேலஸில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் பியூஷ் கோயல் அவர்கள் இடையே ஆலோசனை நடந்திருக்கு. குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக தான் டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 50 தொகுதிகளை பாஜக கேட்டதாகவும் 30 தொகுதிகள் கொடுக்க அதிமுக முன் வருவதாகவும் சில செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். 50 தொகுதி பாஜகவுக்கு வேணும் அப்படின்னு பியூஷ் கோயல் கேட்டிருக்காரு. இபிஎஸ் 30 தொகுதி தரேனே அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. உடனே பியூஷ் கோயல் சரி ஓகே, டெல்லி தலைவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை செய்துட்டு பிறகு வரேன், இன்னொரு மீட்டிங் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காராம். 30 தொகுதி அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 30 அப்படிங்கிறதெல்லாம் பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா 2021 பிஜேபிக்கு ஓட் ஷேர் 4%, 5% இருந்துச்சு தமிழ்நாட்டில். அதை 2024 12 விழுக்காடுக்கு கொண்டு போனாங்க. அப்போ 12%க்கு ஏற்றவாறு தானே தொகுதி பங்கீடு இருக்கணும். 4% இருக்கும்போதே 20 தொகுதி, அப்போ 12%க்கு கரெக்டாக சொல்லணும்னா 60 தொகுதி பாஜகவுக்கு சேரணும். அதுதான் நியாயம். சரி, 50 தொகுதியை கேட்குறாங்க, அதையாவது இபிஎஸ் கொடுக்க முன் வரணும். அதுதான் அப்போ தான் கூட்டணிக்குள்ளே கொஞ்சமாவது ஒரு ஜெல் ஆகும். பாஜக தொண்டர்களும் தேர்தல் வேலை பார்க்க வருவாங்க. இல்லை 25, 30 அப்படின்னா டெஃபினட்டாக பயங்கரமாக சோர்வடைஞ்சிருவாங்க பாஜக தொண்டர்கள். என்ன நடக்குது, இனி பேச்சுவார்த்தைகள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, 2025 வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஏன்சியன் சிட்டி, புனித நகரங்கள், இதில் ஃபுட்பால் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் வெளிவந்திருக்கு. அதில் வேர்ல்டு வைடில் வாரணாசி தான் நம்பர் 1 பொசிஷன் வாங்கியிருக்கு. வாரணாசியில் தான் 2025 அதிக சுற்றுலா பயணிகள், அதிக விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. எவ்வளோனா 146.97 மில்லியன் விசிட்டர்ஸ். 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம், 10 மில்லியன் அப்படின்னா 1 கோடி, 100 மில்லியன் அப்படின்னா 10 கோடி, 146 மில்லியன் அப்படின்னா எவ்வளவு, 14 கோடி. கிட்டத்தட்ட 15 கோடி விசிட்டர்ஸு 2025 வாரணாசி நகரத்துக்கு, வாரணாசி புனித நகரத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், ஐஜி பொன் மாணிக்கவேல் இருக்காருல்ல, திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவர் சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நீதிமன்றத்துடைய அனுமதி இருந்தும் ஏன் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படலை, இது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை முடிவை எடுத்தார். இப்போது முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் என்ன பண்ணியிருக்காருன்னா, பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய வீட்டுக்கு போய் உறவினர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு. ஆறுதலை தெரிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்நேரம் நான் மட்டும் மதுரை கமிஷனராக இருந்திருந்தா நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை நான் என்ன ஆனாலும் நிறைவேற்றிருப்பேன். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருப்பேன். என்னன்னா, நான் சட்டத்திற்கான ஊழியன், அரசுக்கு அல்ல. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் என்னால் உட்பட முடியும், கவர்மெண்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பி நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை நிறைவேற்றி காமிச்சிருப்பேன், மலை உச்சியில் தீபம் ஏற்ற வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன் மாணிக்கவேல் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டி ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. அண்ணாமலை அவர்கள் ஆந்திரா மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அண்ணாமலையுடைய ஆந்திரா விசிட்டுக்கு மிக முக்கிய காரணமே எஸ்ஐஆர் தொடர்பான பணிகள். எஸ்ஐஆரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பாஜக நிர்வாகிகளுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக, ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இந்த அசைன்மெண்ட்டை பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஆந்திரா டிராவல் பண்ணியிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 9 அடி உயரத்தில் சிலையை ஆந்திரா பாஜக நிறுவியிருக்காங்க. அதனுடைய முதன்மை விருந்தாளி யார் தெரியுமா, சீஃப் கெஸ்ட் அண்ணாமலை. அண்ணாமலை தான் வாஜ்பாய் அவர்களுடைய சிலையை, ஸ்டாச்சுவை திறந்து வச்சிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜயவாடாவில் ரொம்ப ஃபேமஸான கனக துர்க்கையம்மன் ஆலயத்துக்கு போய் சுவாமி வழிபாடு செஞ்சுருக்காரு. 2. அடுத்து எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளை பார்க்க இருக்காரு. அண்ணாமலைக்கு ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ஒரு மாசான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குங்க, வெல்கம் கிடச்சிருக்கு. அப்போ தொடர்ந்து சொல்கிறது, அண்ணாமலை நாட் ஓன்லி தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர், அண்ணாமலை ஓவரால் இந்தியா முழுவதும் அண்ணாமலையை நிறைய பேருக்கு தெரியுது. அண்ணாமலைக்கு ஆல் ஓவர் இந்தியா ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஆந்திராவில் அது ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.